வபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரெண்டாவது நாங்கள் வரவும், அதாவது மஅன தஅலீல், தஅலீல்ட பொருள் என்ன அல்லது வரைவிலக்கணம் என்ன என்று சொல்ற அந்த கருத்தை பேசுகின்ற நேரத்தில் இது எப்படி அணுகப்பட்டிருக்கிறது. நான் நேரடியாக அதனுடைய ஒரு 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 வரைவிலக்கணத்தை சொல்லுதல் என்றதை தாண்டி இந்த விஷயம் எப்படி முக்கியமாக அணுகப்பட்டிருக்கிறது என்று சொல்றதை பார்க்குற நேரத்தில் 3 கண்ணோட்டங்கள்ல இந்த தஅலீல் என்று சொல்கின்ற விஷயம் இஸ்லாமிய அந்த சிந்தனை பாரம்பரியத்துக்குள்ளால இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அதாவது இன்னொரு வகையில் சொன்னால், இப்போ இல்முல் கலாம் அல்லது இஸ்லாமிய இந்த நம்பிக்கை கோட்பாடு எழுந்த அந்த அதனோடு தொடர்பான கலை, அதே போல இஸ்லாமிய சட்டத்தோடு தொடர்பான கலை, இந்த 2 கலைகளுக்குள்ளாலேயும் இந்த தஅலீல் என்று சொல்கின்ற விஷயம் சம்பந்தப்படுகிறது. அப்போ இந்த 2 கலைகளுக்குள்ளாலேயும் இந்த விஷயத்தை இமாம்கள் பேசுகின்ற நேரத்தில் என்ன கண்ணோட்டங்களை முக்கியமாக இதை பேசியிருக்கிறார்கள் என்று சொல்ற நேரத்தில் இப்படியான 3 கண்ணோட்டங்களை பற்றி பேசுவார்கள். முதலாவது அத்தஅலீல் அல் ஃபல்சஃபி, இரண்டாவது அத்தஅலீல் அல் மஸ்லஹி, மூன்றாவது அத்தஅலீல் அல் கியாசி. இந்த 3 வகையான தஅலீல்கள் காரணம் காணுதல் என்று சொல்றதுல இந்த 3 வகையான காரணம் காணுதல் என்று சொல்ற விஷயங்கள் பேசப்பட்டு, முதலாவது சொல்ற தஅலீல் அல் ஃபல்சஃபி. தஅலீல் ஃபல்சஃபி என்று சொன்னால் இந்த தத்துவவியல்களில் போய் பார்த்தா விளங்கும், அதாவது இந்த தர்க்கவியல்களில் உள்ள ஒரு விஷயம் தான். இப்போ நாங்கள் சாதாரண சொல்ல இந்த காரண காரியவாதம் என்று சொல்றது, அதாவது எல்லாவற்றுக்கும் காரணம் இருக்கிறது என்று சொல்றதும், காரணம் இருந்தால் கண்டிப்பாக அது சம்பந்தப்பட்ட விஷயம் நடந்தே ஆகும் என்று சொல்றது. ஒரு இல்லத் இருக்கிறது என்று சொன்னால் மஅலூல், அந்த இல்லத்தினுடைய விளைவு கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்கின்ற அந்த விஷயம். அதாவது இதுல இந்த தஅலீல் அல் ஃபல்சஃபி இந்த விஷயத்தை எப்படி முன்வைத்தார்கள் என்று சொன்னால், இப்ப நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு இல்லத்து இருக்கின்ற நேரத்தில், ஒரு காரணம் இருக்கின்ற நேரத்தில் அதனுடைய அல் மஅலூல், அந்த இல்லத்தை மையப்படுத்தின அந்த விளைவு கண்டிப்பாக நடக்கும். அப்ப இங்க ஒரு வுஜூப் ஒன்று இருக்கிறது, வாஜிப். காரணம் இருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயம் நடந்தாகணும் என்று சொல்கின்ற அந்த வுஜூப் என்று சொல்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது. ரெண்டாவது இல்லை சொல்வார்கள் என்னென்றால் இராதத்துல்லா என்று சொல்ற விஷயம், அதே மாதிரி இக்தியார், அல்லாஹு தஆலாவுடைய அந்த நாட்டமும் தெரிவும் என்று சொல்கின்ற விஷயம், அல்லாஹ்வுடைய நாட்டமும் தெரிவும் என்று சொல்கின்ற விஷயத்துக்கு இங்க இடம் இல்லை. இதான் இந்த தஅலீல் ஃபல்சஃபி என்று சொல்றது. அப்ப அங்க படைப்பாளன் கூட அங்க அவனுடைய நாட்டம் ஒன்று என்று சொல்ற ஒரு விஷயம் உண்டு அங்க இல்லை. அவன் நாடினாத்தான் நடக்கும் என்று சொல்ற ஒரு விஷயம் உண்டு இல்லை. அதாவது ஒரு காரணம் இருக்கின்றது என்று சொல்லி இருந்தால் அது கண்டிப்பாக நடந்தே ஆகும் என்று சொல்ற இந்த விஷயம். அப்ப இதுதான் முக்கியமாக இந்த தஅலீலுல் ஃபல்சஃபியில வலியுறுத்தப்படுகின்ற விஷயம். அப்ப இந்த கண்ணோட்டத்தை, தஅலீல் சம்பந்தமான இந்த கண்ணோட்டம், அதாவது படைப்பாளனுடைய நாட்டமும் அங்க செல்லுபடியாக மாட்டாது என்று சொல்கின்ற அந்த கண்ணோட்டம், இது கொஞ்சம் அந்த தர்க்கவியல்ல கொஞ்சம் ஒரு சிக்கலான ஒரு ஏரியா. நீங்கள் அதை போய் கொஞ்சம் வாசிக்கலாம். அது சம்பந்தமான இதுகளில் கொஞ்சம் அந்த கருத்தை புரிஞ்சு கொள்வதில் நிறைய சிரமங்கள் இருக்குது. அப்போ எப்படியும் அங்கே முக்கியமான இந்த 2 பாயிண்ட் தான் அதில் முக்கியமான விஷயம். அதாவது காரணம் இருந்தால் இது கண்டிப்பாக விளைவு வாஜிப் என்று சொல்கின்ற விஷயம். அதே மாதிரி இறை நாட்டம் என்று சொல்றதுக்கு அங்கே எந்த இடமும் இருக்க மாட்டாது என்று சொல்ற இந்த பாயிண்ட் தான் அங்கே அந்த தஅலீல் ஃபல்சஃபியில முக்கியமான ஹைலைட் விஷயம். அப்ப இந்த கருத்து சம்பந்தமாக இந்த தஅலீல் ஃபல்சஃபியை இஸ்லாமிய சிந்தனையாளர்கள் ஏற்றுக்கொண்டார்களாண்டா யாருமே ஏற்றுக்கொள்ளல. ஆனால் இந்த தஅலீல் என்று சொல்கின்ற விஷயம் இது அந்த கிரேக்க தத்துவங்கள் இருந்து தோன்றிய மிக முக்கியமான ஒரு விஷயம். கிரேக்க தத்துவ பின்புலங்கள் இருந்து தோன்றிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த காரணம் காணுதல். அப்ப
அந்த காரண காரியவாதம் என்று சொல்ற ஒரு விஷயம் அப்படி வரலாற்று பாரம்பரியத்தில் தொடர்ந்து வந்தது இந்த வகையில். இப்ப கடவுள் இருக்கின்றானா இல்லையா என்று சொல்கின்ற இந்த தர்க்கமெல்லாம் இதை மையப்படுத்தி வந்த விஷயங்கள் தான். அப்ப இந்த காரண காரியவாதம் என்று சொல்றது இதுல ஒரு அந்த அந்த பின்புலத்துல வந்ததுதான். அதைத்தான் நாங்க சொல்றோம் இந்த தாலீல் அல் ஃபல்சஃபின்னு சொல்லி. அப்ப இப்ப இமாம் கஸாலி போன்றவர்களும் சரி, இப்படி இந்த ஆட்கள் எல்லாம் கிரேக்க தத்துவத்துல முக்கியமாக எதிர்த்த விஷயங்கள்ல இது ஒன்று. இந்த காரண காரியம் வாதம் என்று சொல்ற அந்த 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 காரணம் இருத்தல், காரணத்தை காணுதல், காரணம் தேடுதல் என்று சொல்ற கருத்தை எடுத்தார்கள். ஆனால் அது ஃபல்சஃபா அதனை எப்படி முன்வைத்தது என்று சொல்றத மறுத்தார்கள். அப்ப அந்த வகையில அதாவது தலீல் என்று சொல்றதுல இந்த கண்ணோட்டம் எல்லா இஸ்லாமிய அறிஞர்களாலும் மொத்தமாக மறுக்கப்பட்ட கண்ணோட்டம். அடுத்து இந்த ரெண்டு பகுதியிலையும் தலீல் மஸ்லஹி என்று சொல்றதுலையும் சரி, தலீல் கியாசி என்று சொல்றதுலையும் இஸ்லாமிய சிந்தனையாளர்களுக்குள்ளால பெரிய கருத்து வேறுபாடு வருவதற்கு ஒரு வகையில காரணமாக அமைஞ்சது இந்த தலீல் ஃபல்சஃபி தான். இந்த தலீல் ஃபல்சஃபி சம்பந்தமாக இருந்த அச்சம் ஒரு முக்கியமான காரணம் தலீல் என்ற சிந்தனையே பலரால மறுக்கப்படுவதற்கு தான். அதாவது இந்த தலீல் ஃபல்சஃபி கிரேக்க தத்துவத்தில் இந்த விஷயங்கள் பேசப்பட்டதற்கு பிறகு இஸ்லாமிய உலகத்துக்குள்ளால குறிப்பாக இல்முல் கலாம் என்ற அந்த கலை தோன்றினதற்கு பிற்பாடு தலீல் சம்பந்தமான கருத்து விவாதிக்கப்படுகின்ற நேரத்தில் அங்க இஸ்லாமிய சிந்தனைக்குள்ளால முக்கியமாக இந்த 3 இல்முல் கலாம் சார்ந்த மதுஹபுகளுக்குள்ளால இது சம்பந்தமான பெரிய வாத பிரதிவாதம் தோன்றினது நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக நாங்கள் சொல்லுவோம் அல் முஅ்தஸிலா, அடுத்தது அல் அஷ்அரியா, அடுத்தது அல் மாத்துரிதியா. இந்தாக்களுக்கு மத்தியில் தோன்றிய அந்த கருத்து வேறுபாடு. முஅ்தஸிலாக்கள் சொன்னார்கள், இப்ப இதை வச்சு இந்த கருத்து வேறுபாடு வந்தது. அஃஆலுல்லாஹி வ அஹ்காமு, அல்லாஹு தஆலாவினுடைய செயற்பாடுகள், அதே போல அல்லாஹு தஆலாவினுடைய அந்த சட்டங்கள், இதற்கு காரணம் இருக்கின்றதா இல்லையா சொல்றோம். அல்லாஹு தஆலா உலகத்தை படைத்தான், அது அல்லாஹு தஆலாவுடைய அஃஆல் ஒன்று. அல்லாஹு தஆலா உலகத்தை படைத்தான், சுவர்க்கத்தை படைத்தான், நரகத்தை படைத்தான், மனிதனை படைத்தான். இது எல்லாத்தையுமே அல்லாஹு தஆலாவுடைய படைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அல்லாஹ்வுடைய அஃஆல். அப்ப இந்த அஃஆலுக்கு காரணம் இருக்கின்றதுவா இல்லையா? அப்ப இந்த அஃஆலுல்லாஹி வ அஹ்காமுஹு மையப்படுத்தி முஅ்தஸிலாக்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தார்கள், அஷ்அரியாக்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தார்கள், மாத்துரிதியாக்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தார்கள். முஅ்தஸிலாக்கள் சொன்னார்கள் என்னென்றா, தலீல் ஃபல்சஃபி சொல்லுகின்ற கருத்துக்கு கொஞ்சம் நெருக்கமான ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் முன்வைத்தார்கள். அவங்க சொன்னாங்க என்றால், ஒரு காரணம் ஒன்று இருந்தால் அதற்குரிய செயல் இல்லத்தொண்டு இருந்தால் அதற்குரிய அஃஆலும் சரி, அதற்குரிய அஹ்காமும் சரி கட்டாயம் நிகழ வேண்டும் என்று சொன்னார்கள். அப்ப அவங்க சொன்ன விஷயம் என்றால், அல்லாஹு தஆலாவினுடைய செயற்பாடுகளுக்கும் சரி, அல்லாஹு தஆலாவுடைய சட்டங்களுக்கும் சரி கண்டிப்பாக காரணம் இருக்கிறது. அந்த காரணம் இருக்கின்ற பொழுது அங்க அல்லாஹ்வினுடைய செயற்பாடு வாஜிபாக மாறுகிறது, அல்லாஹ்வினுடைய ஹுக்கும் வாஜிபாக மாறுகிறது என்று சொன்னார். ஆனா அல்லாஹ்வினுடைய அந்த செயற்பாடும் சரி, அல்லாஹ்வினுடைய ஹுக்மும் சரி, அது அவனுடைய இக்தியாரின் அடிப்படையில் தான் நடக்கிறது, அவனுடைய இராதாவின் அடிப்படையில் தான் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய இராதாவுக்கு அப்பால் பட்டது அல்ல அவனுடைய அஃஆல் என்று சொல்வார். அவனுடைய நாட்டத்துக்கு அப்பால் பட்டது அல்ல அவனுடைய அஹ்காம் என்று சொல்வார். அப்ப அந்த தலீல் ஃபல்சஃபி சொல்றதுல தலீல் ஃபல்சஃபி இந்த வுஜூப சொன்னது, அதே வுஜூப இவங்களும் சொன்னார்கள். ஆனா தலீல் ஃபல்சஃபி அந்த இறை நாட்டம் என்று சொல்கின்ற விஷயத்தையுமே மறுத்தார்கள். அப்படியும் இல்லைன்னு சொல்ல. ஆனா முஅ்தஸிலாக்கள் இறை நாட்டத்தின் அடிப்படையில தான் அது நடக்கிறது என்று சொல்கின்ற அந்த கருத்தை பேசினார்கள். வல்லந்தானே, அதாவது அந்த இந்த தர்க்கம் இப்ப நாங்க சொல்லுவோம், இப்ப நாங்க அல்லாஹு தஆலாவினுடைய செயற்பாடுகளுக்கு காரணம் இருக்கின்றது என்று சொல்கின்ற நேரத்தில், காரணம் இருக்கின்றது என்று சொல்கிற நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று சொன்னார். இப்ப அல்லாஹ்வினுடைய ஒரு செயலுக்கு காரணம் ஒன்று இருக்கிறது, அவன் ஒரு சட்டத்தை சொல்கின்றான், அதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னா
அங்கே ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற விஷயம் என்னென்றால் சபப் ஒன்று இருக்கிறது, திரும்ப ஃபிஅல் ஒன்று இருக்கிறது என்று நாங்கள் சொன்னால் அங்கே இயல்பாக வருகின்ற விஷயம் என்னென்றால் இந்த சபபை அடைந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஃபிஅல் நடக்கிறது என்று சொல்றது. அதாவது இந்த ஃபிஅல் இந்த சபபுக்கு கட்டுப்பட்டு இருக்குது. அப்ப இந்த சபப் இல்லைண்டா ஃபிஅல் இல்லை, இந்த சபப் இல்லைண்டா ஃபிஅல் இல்லை. அதான் நாங்கள் உள்ள அந்த தர்க்கம் விளந்தானே. அப்ப இந்த ஃபிஅல் சபபுக்கு கட்டுப்பட்டு இருக்குது. அப்ப அந்த சபபை அடைஞ்சு கொள்றது தான் ஃபிஅல்ட நோக்கம். அப்ப இதை நாங்க அல்லாஹ்க்கு அப்ளை பண்ணினா அக்கீதால ஒரு பிரச்சனை வருது. அதுதான் அந்த தர்க்கம் வர்றதுக்கான முக்கியமான இடம். அல்லாஹ்க்கு அதை அப்ளை பண்ண போற நேரத்தில், அதாவது இப்ப அஃஆலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய செயல், அதுக்கு சபப் இருக்கிறது என்று சொன்ன உடனே அப்ப அல்லாஹ்வுடைய செயல் சபபுக்கு கட்டுப்பட்டது. அல்லாஹ்வுடைய செயலூடாக அந்த சபப் அடைஞ்சு கொள்றது நோக்கமாக இருக்கிறது. அப்ப சபப் இல்லை என்றா அல்லாஹ்வுடைய செயலும் இல்லை, அதுக்கு வெளியீடு இல்லை. அப்ப காரணம் இல்லை, எனவே அல்லாஹு தாலா சும்மரிப்பான். காரணம் இருந்த எனவே அல்லாஹு தாலா செய்யணும். காரணம் மட்டும் இருந்தால் அல்லாஹ் கண்டிப்பா அதை செஞ்சே ஆகணும் என்று சொல்ற விஷயம் விளந்தானே. அப்ப அங்க இப்ப அல்லாஹு தாலாவினுடைய இராதா முத்லகா என்று சொல்ற விஷயம், அவன் நாட்டத்துக்கு எந்த வரையறையும் இல்லை என்று சொல்ற அந்த அடிப்படை நம்பிக்கையோடு இது மோதுகிறது விளந்தானே. அப்ப நாங்க என்ன செய்யறோம், அல்லாஹ்வுக்கு ஒரு விஷயத்தை வாஜிபாக்குறோம். அல்லாஹ்வுக்கு எந்த வாஜிபும் இல்லை தானே, அல்லாஹ்வுக்கு ஒரு விஷயத்தை வாஜிபாக்குறோம். அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட செயலை செஞ்சே ஆகணும், என்ன ஒரு காரணம் உண்டு, எனக்கு வேறு செய்ய வழியில செஞ்சே ஆகணும் என்று சொல்ற ஒரு நிலைமை, அப்படி ஒரு நிலைமைக்கு அல்லாஹ் உட்படுத்துற மாதிரியான ஒரு விஷயம் அது. இந்த முத்தஸிலாக்களுக்கும் அஷாயிராக்களுக்கும் இடையில நடந்த அடிப்படையான தர்க்கங்கள்ல அந்த அந்த கருத்து வேறுபாட்டில் அது ஒரு முக்கியமான விஷயம். அப்ப அங்க வந்த பிரச்சனை என்னண்டா, இப்ப முத்தஸிலாக்கள் இதுல எப்படி என்ன நிலைப்பாட்டுக்கு வந்தார்கள், அஃஆலுல்லாஹ் ஒரு காரணம் ஒன்று இருக்கிறது என்று சொல்ற நேரத்தில் அவங்க சொன்னார்கள், காரணம் இருக்கிறது என்பதனால அல்லாஹு தாலா கண்டிப்பாக என்ன செய்வான், செயற்பட்டே ஆகுவான். அல்லாஹ் செயற்படாமல் இருக்க மாட்டான். ஒரு காரணம் இருக்கிறது என்று சொல்லி நாங்க சொல்ற நேரத்தில் அந்த காரணத்துக்காக வேண்டி நாங்க அந்த வேலை செய்யப்பட்டாக வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய செயற்பாட்டுக்கு காரணம் இருக்கிறது, எனவே அந்த காரணம் இருப்பதன் காரணமாக அல்லாஹு தாலா கண்டிப்பாக செயற்பட்டாகுவான். ஆனால் அந்த செயற்பாடு அவனுடைய இராதாவுக்கு அப்பால் பட்டதா, அல்லாஹ்வுடைய இராதாவுக்கு அப்பால் பட்டு அல்லாஹ் செய்ய வேண்டி இருக்கிறது என்று சொல்வது அதனுடைய பொருள். அவனுக்கு விருப்பம் இல்லாட்டியும் செஞ்சே ஆகும் என்று சொல்ற நிலைமை அது இல்லை. அல்லாஹு தஆலாவுடைய இராதாவுக்கு உட்பட்டு அவனுடைய இக்தியாரின் அடிப்படையில தான் அது நடக்கிறது, அந்த செயல் வெளியே வரும். அதைத்தான் அந்த முத்தஸிலாக்கள் சொன்னார். தலீல் ஃபல்சஃபி சொன்னது இதுக்கு மாற்றமானது. காரணம் இருந்தா செயற்பாடு நடந்தே ஆகும். படைப்பாளன் இக்தியாருக்கு உட்படாவிட்டாலும், படைப்பாளனுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் அது நடந்தே ஆகும் என்று சொல்றது தான் நான் அந்த தாலீல் ஃபல்சஃபி சொன்ன விஷயம். இப்ப அஷரியாக்கள் இந்த தாலீல் ஃபல்சஃபி இது பேசின அந்த கருத்தில் உள்ள அச்சத்தின் காரணமாக டோட்டலி என்ன செய்தார்கள், தாலீல் என்று சொல்ற விஷயத்தையே மறுத்தார்கள். அஃஆலுல்லாஹி வ அஹ்காமுஹுக்கு தாலீல் செய்யலாது. தாலீல் செஞ்சா என்ன நடக்கிறது என்று சொன்னா இந்த விஷயத்துக்கு அது கொண்டு போய் சேர்த்தது. அதாவது நாங்க அல்லாஹு தஆலாவுக்கு ஒரு நிர்பந்தத்தை நாங்க உருவாக்கிடுவோம். அல்லாஹ்வுடைய செயற்பாட்டுக்கு காரணம் இருக்கிறது நாங்க சொன்னோம்னா அல்லாஹ்வுக்கு நாங்க என்ன செய்யறோம், ஒரு நிர்பந்தத்தை நாங்க உருவாக்குறோம். நிர்பந்தத்தை உருவாக்குறோம், அல்லாஹ்வுக்கு ஒரு உஜூபை நாங்க உருவாக்குறோம். அது அல்லாஹு தஆலாவுடைய இராதா முத்லகாவுக்கு முரண்பட்டது. அப்ப அது எங்க கொண்டு போய் சேர்க்கும், இந்த அல்லாஹ் அதாவது கண்டிப்பாக செய்வான், கண்டிப்பாக அது நடக்க வேண்டும் என்று சொல்ற நேரத்தில் அல்லாஹு தஆலாவுடைய இராதாவை நாங்க அங்க இல்லாமல் ஆக்குறோம் என்று சொல்றதுதான் அஷரியாக்கள் அந்த முன்வைத்த வாதம். அப்ப அந்த வாயில அவங்க சொன்னாங்க என்றால் தாலீல் என்று சொல்றது கிடையாது முன்வைச்சு. அப்ப அவங்க உண்மையிலே இந்த அஷரியாக்களினுடைய தாலீல் மறுப்புக்கு பின்னால் இருக்கின்ற முக்கியமான அச்சம் இந்த தாலீல் ஃபல்சஃபி பேசுகின்ற அந்த கருத்து. ஆனா முத்தஸிலாக்கள் அதுல கொஞ்சம் கவனமா சொன்னார்கள். என்னென்றா அவங்க சொன்ன இந்த வுஜூப் என்று சொல்றதை அவங்க ஒத்துக்கொண்டார்கள். என்னென்றால் ஒரு விஷயம் இப்படி இருக்கிறது, அதுல ஒரு காரணம் ஒன்று இருக்கிறது, அந்த காரணத்துக்குரிய அந்த செயல் நடப்பதுதான் பொருத்தம் என்று சொல்லி இருந்தா அல்லாஹ் அதுக்கு மாற்றமா செய்வானா? என்ன மனித நலன் தானே நோக்கம், மனுஷன் நலன் தானே நோக்கம்.
அப்படியாக இருந்தா குறிப்பிட்ட இந்த காரணத்துக்குரிய அந்த செயல் நடந்து ஆகணும். அதாவது இப்ப நாங்க சொல்லுவோம் வறட்சி இருக்கிறது, மழை பொழிந்து ஆகணும். அப்ப அது வாஜிப். வறட்சி இருக்கிற அல்லாஹ் கண்டிப்பா மழையை பொழிவான். மழையை பொழிவு அந்த செயல் அங்கே வாஜிபாமா இருக்கிறது. இப்ப இது வாஜிப் என்று சொல்றதுல பிழை இல்லை. அவங்க சொல்ற அல்லாஹ்வினுடைய இராதாவை அது மறுக்காது அவங்க சொல்லுவாங்க. ஏனென்றால் அதனூடாக அல்டிமேட்லி என்ன நடக்கிறது? இந்த பூமியினுடைய மனித வாழ்க்கையினுடைய உயிர் வாழ்க்கையினுடைய நலன் தான் நடக்கிறது. அப்ப எனவே அங்க நாங்க இந்த சபபுக்கான இந்த கட்டாயம் நடக்கணும் என்று சொல்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அது அக்கீதாவுக்கு முரண் இல்ல. அல்லாஹு தஆலாட இராதா முத்லகான்னு சொல்றதுக்கு அது முரண்பாடானது அல்ல. இதுதான் முத்தசிலாக்களுடைய வாதம். ஆனா அஷரியாக்கள் பார்த்தார்கள்னா இந்த தாலீல் ஃபல்சஃபி சொல்றதுல அது அக்கீதாவோடு முரண்பாடுகின்ற ஒரு இடம் ஒன்று இருக்கிற. எனவே தாலீல மொத்தமாவே மறுத்தார்கள். தாலீலே தேவையில்லைன்னு சொல்லி. ஆனா உண்மையில அவங்க மறுத்த தாலீல் அவங்க தாலீல மறுக்க போகின்ற நேரத்துல அவங்களோட போக்கஸ் ஆக இருந்தது இந்த விஷயம் தான். இந்த தாலீல் ஃபல்சஃபி தான் அவங்களோட போக்கஸ் ஆக இருந்தது. மாத்துருதியாக்கள் சொன்னார்கள் இரண்டுக்கும் நடுவுல உண்டு. அவங்க இப்ப இந்த முத்தசிலாக்கள் சொன்னதுல ஆக முக்கியமாக இந்த உஜூப் என்ற விஷயம், சபப் இருந்தா அஃஆல் வாஜிபானது என்று சொல்ற அந்த விஷயம். மாத்துருதியாக்கள் சொன்னார்கள் என்னடா, சபப் இருந்தால் அஃஆல் வாஜிப் இல்லை என்று சொன்னார்கள். ஆனா அவங்க சொன்னார்கள் பித்தஃபத்துல், அல்லாஹ் தஆலா அதை எப்படி செய்வான்? பித்தஃபத்துல் தான் செய்வான். அல்லாஹ் எங்களுக்கு செய்கின்ற ஒரு அருளாக அதை செய்வான். எங்களுக்கு செய்கின்ற ஒரு அருளாக அதை செய்வானே ஒழிய அது உஜூபன் செய்வானா? அப்படி இல்லை. அல்லாஹ்வுக்கு கடமை என்பதனால் அது நடக்கிற விஷயம் இல்லை. எங்களுக்கு ஒரு அருளாக அது நடைபெறும் என்று சொன்னார். இப்ப மாத்துருதியாக்களும் சொன்னார்கள் அஃஆலுல்லாஹி வ அஹ்காமுஹுக்கு ஒரு அதுக்கான சபப் இருக்கிறது, இல்லத் இருக்கிறது, காரணம் இருக்கிறது. அப்ப அந்த காரணம் இருந்தால் செயல் நடைபெறணுமா என்று சொல்ற நேரத்தில் அவங்க சொன்னாங்க செயல் நடைபெறும். ஆனா அல்லாஹ்வை பொறுத்த வரையில அந்த காரணம் இருந்தா கட்டாயம் செய்தே ஆகணும் என்று சொல்ற ஒரு நிலைமை இருக்கிறதா? அல்லாஹ் பொறுத்த வரையில அப்படி இல்லை. அல்லாஹ் பித்தஃபத்துல் செய்வான். எங்கள் மீது கொண்ட கருணையின் காரணமாக எங்களுக்கு அருளாக அதனை செய்வான் என்று சொன்னார்கள் மாத்துருதியாக்கள். அப்ப இந்த மூன்று தரப்பினருக்கு மத்தியில இந்த கருத்து வேறுபாடு நிகழ்ந்தது. இந்த தாலீல் ஃபல்சஃபி என்று சொல்ற அந்த விஷயத்துல இந்த மூன்று தரப்பினருக்கு மத்தியில் இந்த கருத்து வேறுபாடு நிகழ்ந்தது. இப்ப இந்த தாலீல் சம்பந்தமாக இல்முல் கலாமுக்குள்ளால வந்த அடிப்படை கருத்து வேறுபாடு இதுதான். இந்த கருத்து வேறுபாடு இல்முல் கலாமுக்குள்ளால வந்த இந்த கருத்து வேறுபாட்டுக்கான காரணம் தாலீல் ஃபல்சஃபி. உண்மையில அடிப்படையில இல்முல் கலாமோடு தான் இந்த தாலீல் சம்பந்தமான கருத்து வேறுபாடு நீண்ட காலமாக சுருங்கி இருக்கு. பிறகு உசூல் ஃபிக்ஹ் என்று சொல்ற கலை தோன்றியதற்கு பிறகு உசூல் ஃபிக்ஹ கையாண்டவர்கள் ரெண்டு வகையான ஆட்கள் கையாண்டாங்க. அந்த உசூல் ஃபிக்ஹ் அந்த வரலாற்று பின்புலத்துக்குள்ள நாங்க போய் பார்க்கிற நேரத்துல முதலாவது அல் ஃபுக்கஹா, சட்ட அறிஞர்கள் உசூல் ஃபிக்ஹ கையாண்டார்கள். அடுத்தது அல் முத்தகல்லிமூன். முத்தகல்லிமூன் என்று சொல்ற இந்த இல்முல் கலாம் அந்த பின்புலம் கொண்டவர். இந்த இரண்டு வகையான ஆக்களும் உசூல் ஃபிக்ஹ கையாண்டார். அப்ப அல் ஃபுகஹா என்று சொல்ற ஃபுகஹாக்கள் ஆல்ரெடி அவங்க அந்த சட்ட விஷயங்கள்ல நேரடியான ஈடுபாடு கொண்டவர். அப்படியான ஆக்கள் உசூல் ஃபிக்ஹ கையாண்டார். மிக பெரும்பாலும் இந்த அல் ஃபுகஹா என்று நாங்க சொல்றது ஹனஃபி பாரம்பரியம். ஹனஃபி பாரம்பரியம் தான் இந்த ஃபுகஹாக்கள் உசூல் ஃபிக்ஹ் கையாண்ட ஃபுகஹாக்கள் என்று நாங்க சொல்றது. ஃபுகஹா பாரம்பரியம் என்று சொல்றது கிட்டத்தட்ட ஹனஃபி பாரம்பரியம். அதிகமான ஹனஃபி மதுஹப் பின்புலத்தை கொண்டவர்கள் தான் இந்த உசூல் ஃபிக்ஹ் கையாண்ட அந்த ஃபுகஹா பாரம்பரியம் நாங்க சொல்றோம். அடுத்த முத்தகல்லிமூன் என்று சொல்றது ஷாஃபி பாரம்பரியம். ஏன்னா ஷாஃபியாக்கள் தான் உசூல் ஃபிக்ஹ அதாவது நேரடியான ஃபிக்ஹுட ஒரு விஷயமாக அணுகாமல் ஃபிக்ஹ விட்டு புறம்பான ஒரு கோட்பாட்டு வடிவமாக அணுகியவர்கள் முதலாக ஷாஃபியாக்கள். அப்ப கோட்பாட்டு வடிவமா அணுகின்ற நேரத்துல அப்படி ஒரு கோட்பாட்டை உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்டது இல்முல் கலாமுடைய சித்தாந்தங்கள் தேவைப்பட்டது. இல்முல் கலாமோடு சம்பந்தப்பட்ட கோட்பாடுகள் அவங்களுக்கு தேவைப்பட்டது. அப்ப அந்த கோட்பாடுகளை மையப்படுத்தித்தான் உசூல் ஃபிக்ஹுட சித்தாந்தங்களையும் அவங்க நிறைய வகுத்தார்கள். அப்ப அங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த இல்முல் கலாம்ல பேசப்பட்ட அந்த நிறைய அம்சங்கள் என்ன செஞ்சதுண்டா உசூல் ஃபிக்ஹுக்குள்ளாலையும் விவாதிக்கப்பட தொடங்கி. அப்படி விவாதிக்கப்பட்ட தலைப்புகள் ஒன்றுதான் என்னது? இந்த தாலீல் சம்பந்தப்பட்ட விஷயம்.
விளங்குது. அது உசூல் ஃபிக்ஹுக்குள்ளால வந்தது இந்த பின்புலத்துல தான். அப்ப அதாவது உசூல் ஃபிக்ஹுக்குள்ள என்ன சொன்ன, உசூல் ஃபிக்ஹுக்குள்ளால இது சர்ச்சையாக மாறினது எதனால் என்று சொன்ன இல்முல் கலாம் சம்பந்தப்பட்ட தலீல் இங்க வந்து விவாதிக்கப்பட்டதனால தான். இப்ப உசூல் ஃபிக்ஹுக்குள்ள ஃபுகாஹாக்கள் பேசுகின்ற நேரத்திலேயும் தலீல பேசினார்கள். ஆனா அது ஒரு பெரிய சர்ச்சையாக அமையல. அது ஒரு சர்ச்சையாக மாறினது எப்ப என்று சொன்னால், இந்த இல்முல் கலாமினுடைய அந்த தலீல் பற்றிய சிந்தனையும் அந்த உசூல் ஃபிக்ஹோட அல்லது ஃபிக்ஹோடு சம்பந்தப்பட்ட தலீலுக்குள்ளால வந்து எப்ப கலந்ததோ அப்பதான் உசூல் ஃபிக்ஹுக்குள்ளால வந்த அந்த தலீல் பற்றிய சிந்தனையும் பெரிய சர்ச்சையாக மாறினதை நாங்க பார்க்கிறோம். விளங்குதானே? அப்ப இது இந்த அதாவது இந்த தலீல் என்ற அந்த விஷயத்தை தலீல் ஃபல்சஃபியோடு சம்பந்தப்படுத்தி நாங்க பார்க்கிற நேரத்துல அது எப்படியான அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்றதை நாங்க விளங்கிக் கொள்றதுக்குரிய விஷயம். அடுத்து இதுல முக்கியமான பகுதி நாங்க சொல்ற தலீல் அல் மஸ்லஹி என்று சொல்றதும் தலீல் அல் கியாசி என்று சொல்ற அந்த விஷயம்.